ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு பார்க்கலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே மறக்காமல் எனக்கு வந்து சொல்லுங்கள். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுமே எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது கூடவே 2 பொடியாக கட் பண்ண தக்காளி பழம், கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலா இதெல்லாமே சேர்த்து விட்டுக்கிறேன். நம்ம எந்த குழம்பு வச்சாலுமே டக்குன்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பொருள் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதங்குற வரைக்கும் நல்லா டைம் எடுத்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கெலாம் நீங்கள் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் சம அளவில் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த மசாலா மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா எந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்புமே இப்போ சேர்த்துட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இது கூட சேர்த்து நல்லா அதையுமே நல்லா ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து வதக்கி விட்டுக்கிறேன். எந்த குழம்பு செஞ்சாலுமே இந்த மாதிரி நல்லா டைம் எடுத்து வதக்கி செய்யும்போது குழம்போட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இதில் மிளகுத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.